ஸோ ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த குர்த்தி வந்து எப்படி வந்து ஃபுல்லாக கட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் என்னன்றது பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த குர்த்தி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்குக்கு வந்துட்டு கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 7, அதாவது அவங்க 6.5 கேட்டிருக்காங்க. நான் இதில் 7 வச்சுருக்கேன். வித் வந்து பார்த்திங்கன்னா 3 inch வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வரைகிற நெக் ஷேப் வந்து கஸ்டமர் கேட்ட நெக் ஷேப்பு. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்டது. அவங்க குர்த்திக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்குக்கும் சேம் வந்து என்ன பண்ணுறோமோ சேம் நெக்கோட லென்த்து டெப்த்து எல்லாமே வச்சு அதே மாதிரி பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வச்சுருக்கேன். ஆக்சுவல் லென்த் 7.5, வித் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ பேக்கில் வந்துட்டு அவங்க யூ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நார்மலாக யூவே வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கேன்வாஸ் போட்டுட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம குர்த்தியில் நம்ம பாட்டமில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாயின் போட வேண்டியது இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு லென்த் பார்த்ததுனால நம்ம வந்து ஜாயின் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம லைனிங்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்டாச் பண்ணிடணும். இல்லைனா வந்துட்டு நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதெலாம் அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாப்போட ஃப்ரண்ட் பீஸுக்கு மேலே, அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் அட்டாச் பண்ணுற துணியோட நல்ல பக்கத்தை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ ஸ்டிச் போட்டுட்டு மேலே வந்துட்டு நீங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளேயே வந்து மடக்கி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கீழே வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ், அதாவது நான் லைனிங்கில் வந்து கேன்வாஸை வந்து அயன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே லைனிங்கில் வந்து பாட்டம் வந்து ரா எட்ஜாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவோம். இப்போ நெக்கில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு, அதாவது ஜக்கா பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ நெக்கை வந்து நம்ம திருப்பிக்கலாம். நீங்கள் வந்து லைனிங்லேயே வச்சு கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் செப்ரேட்டாக ஒரு கிளாத் கொடுத்து அதில் கேன்வாஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஓகே. 2 மெத்தட்லேயுமே பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெத்தட் நம்ம பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நெக் வந்து நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இது காட்டன் கிளாத்துன்றதுனால நான் வந்து டேரெக்டாக லைனிங்லேயே பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சிந்தட்டிக் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப லைட் வெயிட்டான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே வந்துட்டு நெக்கை திருப்பிட்டு நம்ம மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்குவோம். டாப் ஸ்டிச் போட்டு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தையிலும் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கை வந்து அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கோடு நம்ம எல்லா ஆல் ஓவர் த சைடு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து லூஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி சென்டரையும் அவுட் ஆக்கிடக்கூடாது. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ சென்டரில் வந்துட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ இந்த சைடும் ஸ்டிச் பண்ணணும், அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வந்துட்டு இந்த லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் வந்து லூஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் த சைடும் நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணமோ சேம் அதே தான். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணுவோம், என்னன்றது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும்போது சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிட்டு டாப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா. ஸோ இதில் வந்து அந்த டாப் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிடணும். ஸோ அது எப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இன்வெர்ட்டட் டைப்பில் ஒரு பொட்டிக் ஃபினிஷில் ஷோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து கன்சீல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம அங்கே ஓவர்லாக் போட தேவை இருக்காது. ஸோ நம்மளுக்கு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஷோல்டர்கிட்ட குத்துது அப்படின்றது. ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சீல் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வராது. ஸோ இப்போ பாருங்கள், நெக் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸஸ் நான் கட் பண்ண மாட்டேன், பாட்டம் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் அர்க்காட் இல்லைனா ஜக்கா பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கை திருப்பிட்டு நம்ம டாப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது வந்து இதில் போடக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து நெக்கை திருப்பிட்டு நல்லா அந்த நெக் லைனை வந்து நல்லா க்ரீஸ் எடுத்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து க்ரீஸ் எடுத்து விட்டுக்கோங்க. க்ரீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் பண்ணோம் இல்லையா, பேக்கில் ஆல் ஓவர் த சைடு எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆனால் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ம் ஹோலோட இந்த நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த கேப் வந்து விட்டுட்டு எல்லா சைடுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ட்டையும் அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணாமல் மற்ற எல்லா சைடும் வந்துட்டு லூஸ் இல்லாமல் நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு இப்போ அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரில் பேக் பீஸோட லைனிங்கை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்துட்டு நம்ம வந்து எப்போவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நான் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் இதே மாதிரி தான் இந்த பக்கமும் லைனிங்கை வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். நீங்கள் அந்த ஷோல்டர் வைக்கும்போது அந்த எட்ஜில் கரெக்டாக அந்த லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அந்த லைனில் கரெக்டாக வைங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்ன பின்ன தள்ளிடும் ஷோல்டர். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கரெக்டாக அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லைனிங்கை வந்து அப்படியே ஃப்ரண்ட் பீஸோட லைனிங் மேலே திருப்பி வச்சு அகெயின் ஒரு 1/2 இன்ச்சில், அதாவது ஆல்ரெடி அதுலேயே ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான கன்சீல் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ரா எட்ஜஸ்மே வந்துட்டு நம்மளுக்கு வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். இந்த குத்துது, ஷோல்டர் ஃபால் ஆகுது, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது அப்படியே நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நல்லா செக்யூராக இருக்கணுன்றதுக்காக
இப்போ அப்படியே வந்து இதை திருப்பினீங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து சூப்பராக கன்சீல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து நீட்டாக நம்மளோட ஷோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் வந்து இதில் டாப் ஸ்டிச் வந்து நான் போட வேணாம்னு சொன்னேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நெக்குக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டுட்டு சைடில் வந்துட்டு அந்த ஆர்ம் ஹோல் கர்வு அப்புறம் ஷோல்டரு எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்துட்டு கீழே வந்து அந்த ரா எட்ஜை வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம சுடிதாரில் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தட் தான். இதுக்கப்புறம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது இருக்காது. நம்ம எப்பவும் போல் நார்மல் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டு சைட் ஸ்லிட் வந்துட்டு சைட் ஸ்லிட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவ் குர்த்தி வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரு பிகினர் கூட ஈஸியாக இதை பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. இதில் ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக வரும். பட் நீங்கள் பிகினராக இருக்க டைமில் இந்த நெக் ஸ்டிச் பண்ணும்போது அப்புறம் இந்த லைனிங்கோட அட்டாச் பண்ணும்போதெலாம் நீங்கள் வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து முன்னாடி பின்னாடி விலகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். அது இன்னொரு வேலையாக இருக்குமேன்னு யோசிக்காதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டான பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போதுமே நீங்கள் வந்துட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா?
அவ்வளோதான், நம்ம ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் குர்த்தி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு குர்த்தி, எல்லாருமே வந்து பிகினராக இருக்கவங்க கூட ஸ்டிச் பண்ணுற மாதிரியான ஒரு குர்த்தி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, பாய், டாடா.